வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முகாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இந்த முகாம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முகாம் வந்து எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முகாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக மட்டும் கிடையாது. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட சேவைகளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதில் சேவைகளை எப்படி நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டில் அதை லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இந்த முகாம் வந்து நடத்தப்படுது. ஒன்று வந்து நாகப்பட்டினம் நகராட்சியை சேர்ந்த ASA அப்படிங்கிற அந்த அம்பிகாபதி திருமண மண்டபத்தில் இந்த கேம்பானது நடக்கப்படுது. பெருமாள் தெற்கு வீதியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தலையாயிறு பேரூராட்சியை சேர்ந்த சமுதாய கூடம் திருமாலம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேம்ப் வந்து நடத்தப்படுது. ஸோ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 2 முகாம் வந்து நடத்தப்படுது. 2மே இந்த ஏரியாவில் தான் நடத்துகிறாங்க. இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் கிடையாது. இது மூலயமா ஒரு 50க்கும் மேலான நிறைய சான்றுகள், அதாவது என்னென்னா ஒரு பிறப்பு சான்று, இறப்பு சான்று, இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே நமக்கு கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்று, வருமான சான்று இந்த கேட்டகரியில் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாவில் வந்து பெயர் மாற்றம் செய்கிறது, முகவரி மாற்றம் செய்கிறது, இது மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட சேவைகளை அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக நமக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நம்ம பரிசீலனை பண்ணி நம்மளுடைய ஃபார்ம் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது அந்த சர்டிஃபிகேட் வந்து கூடிய விரைவில் நமக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலதாமதம் இல்லாமல் நமக்கு உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் ஏதாவது நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு வாண்டட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த முகாமை நீங்கள் யூஸ் பண்ணி இதில் என்னென்ன தேவையான ஆவணங்கள் கேட்குறாங்களோ அதை நீங்கள் சமர்ப்பித்து அது மூலயமா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு உடனே வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நன்றி.